உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாங்க சர்வால், வாங்க. இந்த லாயரோட ஒரே தொந்தரவா போச்சு. ரத்னா தான் சாவல, உடனே எங்களை விடுங்கன்னு ஒத்த கால நிக்கிறாரு. லாயர் சர்வால், உங்க கிளைண்ட்டுக்கு மேல ஆதாரம்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் அவங்களை வெளில விட்டுற மாட்டாவ. என்னங்க, என்ன ஆதாரம் இருக்கு? ரத்னாவை குடும்பமே ஃபோர்ஸ் பண்ணி அவ பிரின்சிபலா இருக்கிற ஸ்கூலை எழுதி வாங்கியிருக்காங்க. ரத்னாவை டீச்சர் வேலையை ரிசைன் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு சார். என்னங்க இது, நிஜமாவா? ஆமா, முப்படாத நினைச்சு இந்த மிரட்டுறது, இந்த டார்ச்சர் பண்றது, அதுக்கெல்லாம் என்ன கேஸ் சொல்லுவாவ? இல்ல என்ன கேஸ் சொல்லுவாவ? கிரிமினல் கேஸ். கிரிமினல் கேஸ். இல்ல ரத்னா, நீ ஒரு புது கம்ப்ளைண்ட் எழுதி கொடுல. இதையும் சேர்த்து பழைய கேஸ் மேலேயே போட்டு நல்லா இவங்களை உள்ள தள்ளி விடுங்க. வெளில வரணுமாம்ல, வெளில வரனா நீ ஒன்னும் அவ்வளவு சீக்கிரம் ஒன்னும் வெளில வர முடியாதுடி. ரத்னா, நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடுல. என்னடா இது, சிக்கலுக்கு மேல சிக்கலா வருது. உன்னோட வேலைக்கே இது ஒல வச்சிருமேடா. ஏமாப்ல, உனக்கு நான் சப்போர்ட் பண்ண போய் இப்ப உங்க கூட சேர்ந்து நானும் உள்ள வந்து கிடக்கேன். வறுத்து வச்ச பொட்டுக்கடலாம் நமத்து போறதுக்குள்ள நான் கடைக்கு போகணுமியா? என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருமாப்ல, உனக்கு புண்ணியமா போகும். வக்கீல் சார், இங்க வாங்க. சொல்லுங்க சார், நீங்க தான் சார் ஏதாவது வழி சொல்லணும். இப்ப என்ன சார் பண்ணலாம்? வேற வழியே இல்ல. இப்போதைக்கு அந்த பொண்ணுகிட்ட பேசுங்க, மன்னிப்பு கேளுங்க. அப்படியே சென்டிமெண்டா பேசி கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க வைங்க. நான் அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா? மாப்ள, வேற வழி இல்ல. நம்ம வெளியே போகணுமா? உன்னால நானும் மாட்டிக்கிட்டு இருக்கேன், போய் கேளியா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.